நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்த பிறகு தற்போது அம்பேத்கர் சிலைக்கும் மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது 2 கிலோமீட்டருக்கு தான் திட்டமிடப்பட்டிருந்தது. பிரதமரோட வருகை பாஜகவிற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். வெற்றி, இப்போ இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கறதுல பாஜகவினுடைய பலமாக எப்படி நம்ம பார்க்கலாம்? அதான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பிரதமருடைய வருகையோ அவருடைய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெறுமன அந்த ஒரு ஊர் ஒரு மாவட்டம் அது சார்ந்த தொகுதிகள் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை. அது என்டையரா இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய அதுல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வலிமை என்ன, அது தேர்தலில் எவ்வளவு தூரத்துக்கு எதிர்வினை ஆற்றணும், அதுல எவ்வளவு தூரத்துக்கான பலன்களை எதிர்நோக்கி இந்த கூட்டங்கள் நடத்தப்படுது அப்படிங்கறதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இப்போ பிரதமர் மாலை அணிவிச்சிருக்க இந்த 3 படங்களுமே சொல்லக்கூடிய செய்தியும் மறைமுகமாக அப்படி ஒரு செய்தியை தான் சொல்லுது. முதல்ல அவர் காமராஜனுடைய சிலை அந்த வேப்பமூடு பகுதியில துவங்குற இடத்துல காமராஜனுடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்திருந்தாரு. அதுக்கு வர வழியில அம்பேத்கருடைய சிலைக்கு மரியாதை செய்திருந்தாரு. இப்போ இந்த வடசேரி பகுதியில அவருடைய ரோட் ஷோ நிறைவடையக்கூடிய இந்த இடத்துல எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய சிலைக்கு மரியாதை செய்கிறாரு. என்ன அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பட்சத்துல தொடர்ச்சியாக பிரதமருடைய ஒவ்வொரு வருகையின் போதும் அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை திரும்ப அமைப்போம் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டு பிரதமர் ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் பேசுறத பார்த்திருக்கோம். கடந்த முறை கூட மதுரை, திருச்சி வந்த இடங்கள்லையும் அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா குறிப்பிட்டு பேசுவார் தொடர்ச்சியாக. அப்படியாக பேசக்கூடிய பட்சத்துல இவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறா அப்படிங்கிறதும் ஒரு வகையில பொருத்தமானது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில வரவேற்பு, அதாவது அங்க ஆதரவுகள் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இப்போ இன்னொரு முக்கியமான புகைப்படத்துக்கு பிரதமர் மலர்த்து மரியாதை செய்கிறாரு. அது அண்ணா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையினுடைய சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செய்திருக்காரு. இந்த 4 படங்களுடைய மரியாதையுமே சொல்லக்கூடிய செய்திகள் பல்வேறு விதங்கள்லயும் முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் எம்ஜிஆர், அப்புறம் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வரவும் பேசியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இப்போ இந்த ரோட் ஷோல அங்க திட்டமிட்டக்கூடிய அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கான பயணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மரியாதை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையினுடைய சிலைக்கும் மரியாதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அது வெறும் அது இயல்பா கடந்து போக முடியாது. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. என்ன, அவர் அண்ணாவை மையமாக வச்சுதான் அவருடைய அண்ணாவின் கட்சி அண்ணா கட்சி இப்படிதான் தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது இயங்கி இருக்க நிலையில இந்த முறை போட்டி 4 முனையாக மாறி இருக்குது. 4 முனைகளும் அந்தந்த அளவில் பலம் உள்ள ஒரு முனைகளாக கருதப்படக்கூடிய நிலையில கூடுதலாக அது இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் உள்ளிட்டவை யாருக்கு அது சாதக பாதங்களை உருவாக்குது அப்படிங்கிற கேள்விகள் ஒரு புறம் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த குறிப்பிட்ட ரோட் ஷோல மட்டும் இவங்க கூடுதல் கவனம் செலுத்தியிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை இந்த ஒரு ரோட் ஷோ வெறும் 1.5 கிலோமீட்டருக்கு திட்டமிட்டு இந்த ஒரு ரோட் ஷோக்குள்ள இவங்க பல்வேறு விஷயங்களையும் கவனத்துல கொண்டு திட்டமிட்டிருக்காங்க, இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இதுல பார்க்க வேண்டியது இருக்குது. காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிச்சதாகட்டும், அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சது, பிறகு அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவிச்சது, இப்போ எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுனா ஆக இந்த 4 தலைவர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்வது அப்படிங்கிறது தென் மாவட்டங்களை குறிக்கக்கூடியது. காமராஜர், அம்பேத்கர் இவங்களுடைய பிரதிநிதித்துவம், இவங்களுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது தமிழக அரசியல்ல, தேசிய அரசியல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எல்லாம் தவிர்க்க மிக முக்கியமான பிரதானமான தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில மரியாதை செய்கிறார்ன்றது அப்பாற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தலைவர்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கான பலன்கள் அளிக்கும், எந்த அளவுக்கு அது விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கணக்குகள், அரசியல் கணக்குகளும் இதுல முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. பாருங்க, நாகர்கோவிலுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய காந்தி அவரு சந்திக்கிறாரு, கை கொடுக்கிறாரு. வேட்பாளர்கள் எல்லாரும் வரவேற்கப்பட்டிருக்காரு. தலவாய் சுந்தரம், விஜயதாரணி, பாஜகவினுடைய 4 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் கிளம்புறாங்க. அந்த 4 வேட்பாளர்கள் வரவேற்கப்பட்டிருக்காங்க. வேட்பாளர்களை சந்திச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட உரையாடுறாரு.
அதிமுகவினுடைய வேட்பாளர் தளவாய் சுந்தரம், அம்மா மக்கள் முன்னேற்ற இப்ப அவங்க எல்லோருடையும் வேட்பாளர் எல்லோரையும் சந்திச்சு பிரதமர் இங்க வந்து உரையாடுறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்போ இந்த எல்லா மாவட்டங்களையும் இங்க இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த 22 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்காக அவங்களுடைய அந்த 4 மாவட்டங்களுக்குமான வாக்குகளை மையமாக வச்சுதான் பிரதமருடைய இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆக கிட்டத்தட்ட மொத்தமாக தென் மாவட்டங்களாக எடுத்துக்கிட்டா 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 58 தொகுதிகள் கடந்த காலங்கள்ல, அதாவது இந்த கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இது வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு பலமாக இருந்த பகுதிகளில் இது ஒண்ணு. கொங்கு எப்படி அதிமுகவினுடைய பலமாக அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதோ அதே மாதிரி தென் தமிழகம் இருந்தது. ஆக இந்த பட்சத்துல தென் தமிழகத்துல ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது, இந்த அதிமுகவில் நடந்த உட்கட்சி பிரச்சனைகள், பல்வேறு விஷயங்கள் காரணமாக அங்க வந்து அதிமுகவுக்கு பலம் குறைஞ்சிருந்ததாக கடந்த தேர்தலில் கருதப்பட்டது. திருநெல்வேலியெல்லாம் 8% அளவுக்காக அவங்களுடைய வாக்கினுடைய அளவு குறைஞ்சிருந்தது. இந்த சூழல்ல தான் வந்து தென் தமிழகத்துல கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. தென் தமிழகத்துல மறுபடியும் அதிமுக எவ்வளவு தூரம் அந்த அதிகமான சீட்டுகளை, அதிகமான இடங்களை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற கவனம் செலுத்தக்கூடிய பட்சத்துலதான் அவங்க வந்து தொடர்ச்சியாக 2வது முறை சொல்ல போனா மதுரையில மீட்டம் நடத்துறாங்க. திரும்ப ரோட் ஷோவும் இப்பகுதியிலே திட்டமிடப்படுகிறது. அதனால தென் தமிழகத்துல கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க. அதுபோக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்கிறது காரணமாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய அதிகமாக அவங்களுடைய விளைவுகள் இந்த தேர்தலில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துலதான் அங்கு கூடுதல் கவனமும் ஆரம்பத்துல இருந்தே செலுத்தப்படுது. அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்காரு இந்த தேர்தலுக்கு முன்பு, மதுரையில கூட்டங்கள் நடத்திருக்காரு. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை தென் தமிழகத்தை மையமாக வச்சு பாரதிய ஜனதா திட்டமிட்டு இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியாக அறிவிக்கப்பட்டது பின்பாக பல்வேறு நிகழ்வுகள் தென் தமிழகத்துல நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. மிகவும் முக்கியமா இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் இணையமைச்சராக இங்க இருந்து இந்த மாவட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணி, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போயிருந்த பொன் ராதாகிருஷ்ணனும் இந்த பேரணியில அவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவரும் பிரதமருடைய வாகனத்திலே வந்தாரு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரு போட்டியிடல, அவருடைய போட்டியிடாது அது எதுவும் பலவீனப்படுத்துமோ தேசிய ஜனநாயக கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி நடந்த நிலையில அவரும் கூடுதலாக எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போறாரு. அதிமுக, பாஜக எல்லா வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வராரு. அதனால அவருக்கும் இந்த பிரதமருடைய ரோட் ஷோல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவரும் கூட வந்தார் அப்படிங்கிறதும் பல்வேறு செய்திகளை நேரடியாகவே உணர்த்துது. இந்த ரோட் ஷோ நிறைவடைந்திருக்கு. இந்த இடத்துல எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்துட்டு அந்த இடத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லோருக்கும் அவர் பிரதமர் இந்த இடத்துல கை கொடுத்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அவங்க எல்லோருக்கும் அவங்க இந்த ரோட் ஷோ சிறப்பாக நிறைவடைந்த அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய வகையில அவங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சு அவங்க வேட்பாளர்கள் எல்லோருக்கும் கை கொடுத்து அவங்களுடைய வரவேற்புகளை ஏற்று மகிழ்ச்சியோடு போறாரு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு. நடந்து சென்று வடசேரி பகுதியில அந்த எம்ஜிஆர் சிலை பகுதியில சந்தீப் பகுதியில பிரதமர் சாலையில் நடந்து போய் நின்று அந்த கூடியிருக்கக்கூடிய மக்களை நோக்கி, கூடியிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்து அவங்க எல்லோருடைய உற்சாகமா அவங்க எல்லோருடையும் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. பாருங்க, ஒரு வயதான அம்மாவினுடைய அவங்க முன்னாடி குனிந்து நின்று அவங்களுடைய வரவேற்பை ஏற்கிறாரு. அவங்களுடைய ஆசைகளை பெற்றுக் கொள்வாரு. ரொம்ப உற்சாகமா தொண்டர்கள் மத்தியில அங்க கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ரொம்ப உற்சாகமா கையசைத்து பிரதமர் நடந்து போகக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். வெறும் 1.5 கிலோமீட்டருக்குள்ளாக திட்டமிடப்பட்ட அந்த ரோட் ஷோக்குள்ள 4 தலைவருக்கு பிரதமர் மரியாதை செய்தது. அவருடைய பரப்புரை வாகனத்துல அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை என்ன இந்த தலைவர்களை உள்ளடக்கி இருந்தது என பல்வேறு விஷயங்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு செய்திகளை தேர்தல் கணக்குல, அரசியல் கணக்குகள் பல்வேறு கணக்குல முன்வைச்சு பிரதமருடைய இந்த ரோட் ஷோ திட்டமிடப்பட்டு முழுமையாக இப்ப நிறைவடைஞ்சிருக்குது. பிரதமர் வழிநடுக காத்துட்டு அவரை காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் நோக்கி அவர் கையசைச்சு சாலையில் நடந்து சென்று
தொண்டர்களை நோக்கி கையசைக்கிறார். அவரை பார்ப்பதற்காக கூடியிருக்கூடிய இந்த பகுதி நாகர்கோவில் பகுதி மக்கள் எல்லாம் நிறைய பேர் கூடியிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் கையசைத்தபடி நடந்து செல்றார். அவங்களோட கை கொடுக்கிறார். அவங்களோட இப்படியாக அவருடைய இந்த பிரதமருடைய இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்குது. இன்னும் சில நிமிடங்கள்ல அவரு சாலை மார்க்கமாக கார் மூலமாக மறுபடியும் ஏஆர் கிரவுண்ட் ஆயுதப்படை மைதானத்துக்கு வர்றாரு. அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் திருவனந்தபுரம் செல்றார். திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து மறுபடியும் டெல்லி விமானம் செல்ல இருக்கிறார். மூலமாக பிரதமர் மோடி கிளம்புவதற்கு முன்பாக மீண்டும் அந்த தலைவர்களை அழைத்து சந்திக்கிறார். பொதுச்செயலர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்ற தலைவர்களை மீண்டும் அழைத்து மீண்டும் அவர்களோட கைகுலுக்கி அவரிடம் விடைபெற்று பிரதமர் மோடி இப்போது காலையில் இருந்து புறப்பட்டிருக்கார். காயத்ரி, வெற்றி, இப்போ தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல்ல பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியை திமுக கடுமையாக எதிர்த்து அதற்கு என்ன தமிழ்நாட்டிற்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் முதல்வர் அடிக்கடி இப்போ பட்டியலிட்டு அந்த விமர்சனங்கள் வருது. இப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிரதமரோட வருகை என்டிஏ கூட்டணிக்குள்ள என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? முக்கியமானதுதாங்க. ஏன்னா இவங்க கடந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிடுறோம் அப்படின்னா 2021 கூட்டணி வைக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தது அதிமுக பாஜக இணைந்து. அப்போ அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரிய வந்ததுன்னா, இன்டர்னலா ஓட்டு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது நடக்காம இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அதிமுகல இருந்து பிரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியா நிற்கும் போது அவங்களுடைய அலையன்ஸா பார்த்தா 18% வாக்கு வாங்குறாங்க. சேர்ந்து நிற்கும் போது அதனுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருந்தது. அப்புறம் அண்ணாமலை தலைவராக இருந்த காலம் அவருடைய செயல்பாடுகளினுடைய விளைவுகள் அப்படிங்கிறதும் அதுல உள்ளடக்கி இருந்ததுதான். ஆனா இன்டர்னலா ஓட் டிரான்ஸ்பர் கெமிஸ்ட்ரி, அந்த கூட்டணியினுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறதுலயும் பல்வேறு கேள்விகள் நீடிச்சது. அதிமுக ஓட்டு பாஜகவுக்கும், பாஜக ஓட்டு அதிமுகவுக்கும், அது அமமுகவுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கும், இப்படியாக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இன்டர்னலா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுதா, ஓட்டு மடைமாற்றம் செய்து கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீடிச்சது. அதனாலதான் இந்த கூட்டணியினுடைய கெமிஸ்ட்ரி தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் இல்ல தான் நாகர்கோவிலில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இறுதியாக எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவருடைய படத்திற்கு மலர் தூவி தன்னுடைய இந்த ரோட் ஷோ பயணத்தை நிறைவு செய்தார். முன்னதாக அவரோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த வேட்பாளர்களும் அங்கு இருந்தார்கள். என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் நோக்கில் நாகர்கோவிலில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமரினுடைய இந்த ரோட் ஷோ பேரணி என்பது நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி இணைந்து இருக்கிறார். வெற்றி, இப்போ பிரதமர் அங்க ஆயுதப்படை மைதானத்திலிருந்து மீண்டும் திருவனந்தபுரம் போய் டெல்லி திரும்ப இருக்கிறார். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது திமுகவிற்கு எதிர்ப்பு வாக்குகளாக இருக்கக்கூடிய வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல பாஜகவும் அதிமுகவும் பிரதமரோட வருகையை ஒரு முக்கிய வியூகமா பாக்குறாங்களா? ஆமா, நிச்சயமா அதுதான் இப்போதைக்கு இவங்க பாஜகவுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சவால்னு கூட பார்க்கலாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல 3 முனை இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று, விஜய் ஒரு புறம், சீமான் ஒரு புறம்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளே 3ஆக பிரியுது அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முக்கியமான சவால். ஏன்னா முழுமையாக வெற்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாகன பேரணியாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் எம்ஜிஆர் சிலை அருகே தன்னுடைய பேரணியை நிறைவு செய்து அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அம்பேத்கர் மற்றும் காமராஜர் படங்களுக்கும் அவர் மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வெப்போடிலிருந்து தொடங்கிய அந்த பேரணி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்த நிலையில் வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள்.
தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் என்டிஏ கூட்டணிக்காக பிரதமர் வாகன பேரணி வழியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது பாஜகவிற்கு ஒரு பலமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆயிரம் விளக்கு தொகுதி தாவேக வேட்பாளரை ஆதரித்து அதன் தலைவர் விஜய் பரப்புரை ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆயிரம் விளக்கு தொகுதி தாவேக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர், டிநகர் தொகுதி வேட்பாளர் என் ஆனந்த் மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்ட தாவேக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ரோட் ஷோ மூலம் விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது.